வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நேற்று முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் நேற்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் யூசர் லாகின் அப்படி 2 ஆப்ஷன் இருக்கும். எப்படியும் நம்ம ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிறதால. ஸோ ரிஜிஸ்டர் லாகின் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுற லிங்க்கில் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் கேப்ஷா நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன்ஸில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆக்டிவிட்டி உங்களோட டேஷ்போர்டில் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டியில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டால் அப்ளிகேஷன் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஐடின்றது நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் உங்களுடைய மெயில் ஐடிக்கோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ நார்மல் மெசேஜ் மூலியமாகவோ டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு மெசேஜ் மெயில் அனுப்பியிருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை இதில் கொடுத்துட்டு தென் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஹால் டிக்கெட்டை பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பிரிண்ட் இருக்க பட்சத்தில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் இல்லாத பட்சத்தில் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க.